குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மைகில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 19/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி என்று பெயர். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6க்கு. கரணன் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று இரவு 7:01 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:54 வரை கேட்டை, பின்பு மூலம். நாமயோகம் இன்று அதிகாலை 4:17 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் இன்று காலை 7:12 வரை கௌலவம், பின்பு இரவு 7:01 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:59 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:54 வரை பரணி, பின்பு கிருத்திகை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மேஷ ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்மன் ரத உற்சவம். வடமதுரை ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாள் திருக்கல்யாண வைபவம். மருதூர் ஸ்ரீ பிரகத் குசாம்பிகை வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு சிவபெருமானை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும். விரதாதி விசேஷங்கள் பிரதோஷ தினம். பிரதோஷ நாளில் பொதுவாக சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வதோடு உங்களுடைய முன்னோர் சாபங்கள் தீர பாசி பருப்பு கொண்டு பாயசம் செய்து அவற்றை சிவபெருமானுக்கு படைத்து பிறகு சிவனடியார்களுக்கு பிரசாதமாக கொடுப்பதால் முன்வினைகள், முன் ஜென்ம பாவங்கள், கடன்கள் தீரும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? கால்நடைகள் வாங்குவதற்கு உகந்த நாள். அதே போல இன்றைய நாள் எருதுகளுக்கு, ரிஷபத்திற்கு காய்கறிகள், நல்லதொரு பழங்கள், இனிப்பு வகைகள் தானமாக கொடுப்பது மிக நல்லது. சிவபெருமான் பிரதோஷ காலத்தில் பூஜைகள் நடந்து முடிந்த பிறகு பிராகார புறப்பாடாக ரிஷப வாகனத்தில்தான் பார்வதி தேவியோடு சிவபெருமானும் உலா வருவார். ஆக இந்த பிராகார புறப்பாடு நேரத்தில் சிவபெருமானையும் பார்வதி சக்தியையும் தாங்கக்கூடிய வாகனம் ரிஷப வாகனம். ஆகவே ஒவ்வொரு பிரதோஷ நாளிலும் மறவாமல் எருதுகளுக்கு நீங்கள் பக்ஷணங்கள், பழ வகைகளை தானமாக கொடுத்தால் சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும். இந்த நாளில் வீட்டில் கைலாய வாத்தியம் ஒலிக்க கேட்கலாம். இறைவனுடைய வாத்தியம் கைலாயத்தில் எம்பெருமான் நடனமாடக்கூடிய அற்புதமான ஒரு விசேஷ அமைப்பு கொண்டது கைலாய வாத்தியம். தேவ கணங்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். மந்திர உபதேசம் பெறுவதற்கு சிறந்த நாள். தலைமை பொறுப்புகளை ஏற்பதற்கு நல்ல நாள்.
பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கு உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இரவு 11:54 முதல் 1:38 வரையில் மேஷ லக்னம், 1:39 முதல் 3:40 வரையில் ரிஷப லக்னம், 3:41 முதல் 5:52 வரையில் மிதுன லக்னம், காலை 5:53 முதல் 8:04 வரையில் கடக லக்னம், 8:05 முதல் 10:06 வரையில் சிம்ம லக்னம், 10:07 முதல் 12:06 வரை மதியம் கன்னி லக்னம், 12:07 முதல் 2:12 வரையில் துலாம் லக்னம், 2:13 முதல் 4:23 வரையில் விருச்சக லக்னம், மாலை 4:24 முதல் 6:30 வரையில் தனுசு லக்னம், 6:31 முதல் 8:25 வரையில் மகர லக்னம், இரவு 8:26 முதல் 10:08 வரை கும்ப லக்னம், 10:09 முதல் 11:49 வரையில் மீன லக்னம். வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. வெள்ளிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். 27 முறை இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு குபேர சம்பத்து, அஷ்ட ஐஸ்வர்யங்கள், கடன் தீரம், பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் பிறக்கும், எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்டங்கள் பிறக்கும், தன வரவு மேம்படும், கையில் எப்பொழுதும் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும், வீட்டில் நல்லதொரு மகிழ்ச்சி உண்டாக்கும், தாம்பத்திய வாழ்க்கை தம்பதிகளுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். ஆக சுக்கிர பகவானை வழிபட்டால் அதீதமான பலன்கள் கிடைக்கும். சுக்கிர பகவானுக்குண்டான தானியம் மொச்சை. அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டில் தீபங்கள் ஏற்றி ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து வாருங்கள், நல்லது நடக்கும். ஓம் அச்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். மீண்டும் ஒருமுறை, ஓம் அச்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அதே போல வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபங்கள் 2 ஏற்றி வழிபடலாம். வீட்டில் குத்து விளக்கு, பஞ்சமுக தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். தூப தீப ஆராதனைகள் செய்வது மிக விசேஷம். ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. பிற்பகல் 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் ஆனந்தம், மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய
கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் மேஷராசி அன்பர்களே. வர்த்தகம் தொடர்பான பணிகளில் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை தினம் எதிலும் விவேகமாக இந்த தினத்தில் நீங்கள் செயல்பட வேண்டும். கலை சார்ந்த பணிகளில் ஆர்வம் ஏற்படும். எதிர்பாராத இடமாற்றங்கள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் லாபம் மேம்படும். வெற்றி நிறைந்த நாளாக அமையும் மேஷராசி அன்பர்களுக்கு. சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், படிப்பு கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் வியாபாரம் சார்ந்த முடிவுகள் எடுப்பதற்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான் தேவதை. உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி கேத்து பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். சில வேலைகளை முடித்தே தீர வேண்டும் என்கிற கொள்கையோடு இருப்பீர்கள். எண்ணியதை உடனுக்குடன் முடிப்பீர்கள். வர்த்தகம் சார்ந்த வேலைகளில் அனுகூலமான வாய்ப்புகள் கிட்டும். பொறுமையும் நிதானமாக ஒவ்வொரு வேலைகளையும் செய்வது மிக மிக நல்லது. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் பரணி நட்சத்திரக்காரர்களே, மகாலட்சுமி தாயார் கோவிலுக்கு சென்று குங்குமத்தினால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். கொடுக்கக்கூடிய குங்குமத்தை வியாழக்கிழமை தினமே வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை காலை கோவிலுக்கு சென்று அந்த குங்குமத்தை கொடுத்து மகாலட்சுமிக்கு குங்கும அர்ச்சனை செய்வது மிக விசேஷம். தாமரை மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள். அலங்காரத்திற்கு மல்லிகைப்பூ, தாமரை பூக்களை வாங்கி கொடுங்கள். வெண் தாமரை மற்றும் செந்தாமரை நல்லது. மகாலட்சுமி வழிபாடு செய்வதோடு 108 அஷ்டோத்திர சதநாமாவளி, 108 மந்திரங்கள், போற்றிகளை நீங்கள் படித்து வந்தாலே போதும். வருமானத்திற்குண்டான விஷயங்கள் புலப்படும். புதிய பாதைகள் கிடைக்கும். செய்யக்கூடிய வேலைகளை விவேகமாக பொறுமையாக செய்து வாருங்கள். ஏதாவது ஒரு விஷயங்களில் கலை நுணுக்கங்களில் ஆர்வம் இருக்கும். சுக்கிர பகவான் கலை பொருட்களுக்கான அதிபதியும் அவர். ஓவியம் மற்றும் கலை சார்ந்த முறைகள் மற்றும் பொருட்களை தயாரிப்பது, விற்பனை செய்யக்கூடிய வியாபார ஸ்தலம் வைத்திருப்பவர்களுக்கு அருமையான ஒரு சில நல்ல லாபம் கிடைக்கும். வருமானத்திற்குண்டான வழி கிடைக்கும். கிருத்திகா நட்சத்திரம், நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமான். சூரிய பகவானுடைய வழிபாடோடு சிவசூரியனையும் வழிபட நன்மைகள் ஏற்படும். லாபம் மேம்படும் நாள், வெற்றி நிறைந்த நாள். கொடுக்கல் வாங்கலில் லாபம் ஏற்படும். இடமாற்றங்கள் உண்டாகும். மேஷராசியில் பிறந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுமே வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்.
ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் இந்த நாளை ஆட்சி செய்கிறார். சுக்கிர பகவானுக்கான வழிபாடு முறைகளோடு ஸ்ரீ மகாலட்சுமி தாய்க்குண்டான பூஜைகளையும் சேர்த்து செய்வதோடு சிவபெருமானுடைய அனுகிரகம் வேண்டி இந்த பிரதோஷ நாளில் வழிபடுவது மிக விசேஷம். மனதளவில் திருப்தி ஏற்படும். சந்தோஷமாகவும் மிகுந்த உற்சாகமாக இருப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். அந்யுன்யம் உண்டாகும். மன பொருத்தம் அதிகம் உண்டு. சகோதரர்களுடைய வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். எதிர்பார்த்த தன வரவுகள் சாதகமாகும். புதியதொரு வீடு வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். சமூக வேலைகளில் செல்வாக்கு அதிகரிக்கும். நட்பு நிறைந்த நாள். எதிர்பார்த்த தனவரவுகள் சாதகமாக்கும். வருமானம் கைகூடி வரும். வியாபாரத்தில் முயற்சிகள் கிட்டும். புதியதொரு வீடு மனை நிலம் வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். வீடு கட்ட வேண்டும் என்கிற முயற்சிகள் கைகூடும். ரிஷபராசி அன்பர்களுக்கு சமூகம் சார்ந்த வேலைகளில் செல்வாக்கு அதிகரிக்கும். நட்பு நிறைந்த நாள். சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை பெற்றுத்தரும். புதியதொரு வீடு மனை வாகனம் ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய நேரத்தை நீங்கள் சுக்கிர ஓரையாக பார்த்து செய்வது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் சிவபெருமான். சிவசூரிய பகவானை வழிபாடு செய்வது நல்லது. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய அதிபதி ராசிக்கு லாபஸ்தானத்தில் 11வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு பகவான் புதன் பகவானோடு இணைவு இருக்கிறது. மனதளவில் திருப்தி இருக்கும். லாபம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. தம்பதியர்களிடையே புரிதல் இருக்கும். பிறரை புரிந்து கொண்டு நல்ல விதமாக நடப்பீர்கள். வருமானத்திற்கான வழிவகை உண்டு. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அபிராமி அன்னை. உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சிம்மஸ்தானத்தில் சிம்ம வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடலாம். சகோதரர்கள் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கும். பணத்தினுடைய மதிப்பை உணர்வீர்கள். தன வரவுகள் கிடைக்கும். புதியதொரு எண்ணங்கள் மேம்படும். சொந்தமாக சில வீடு மனை நிலங்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி இந்த நாள் வழிபடுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களே. மிருகசிரிஷம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தேவதை ஸ்ரீ முருகப்பெருமான். நட்பு நிறைந்த நாள். நண்பர்களுடைய செயல்பாடுகள் மனதை வசீகரிக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். புகழ் சேரும். சமூகத்தில் நல்ல நிலையோடு இருப்பீர்கள். உங்களுடைய பேச்சுக்கும் கருத்துக்கும் ஏற்ற மதிப்பு மரியாதை வந்து சேரும். இந்த நாள் தெய்வீக அனுகிரகம் நிறைந்த நாளாக இருக்க பிரார்த்திக்கிறோம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திறமைக்கான மதிப்பு மரியாதை கிடைக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். செயல்களில் வேகம் இருக்கும். அமைதியான நடவடிக்கை நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். மிதுனராசி அன்பர்களே, கடினமான வேலைகளை கூட மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள்.
அமைதியான நடவடிக்கை நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். மனதில் புதுவிதமான தேடல் அதிகரிக்கும். வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் அமையும். பணிவாக இருக்க வேண்டிய நாள். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதீத நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்றவற்றிற்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக வேலைகள் முடியும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருக பெருமான். நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், பாக்யஸ்தானத்தில். ஆக மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களை சுக்கிர பகவானோடு உங்களுடைய நட்சத்திர அதிபதியும் இணைந்தே இருக்கிறார். அதோடு கும்பத்தினுடைய அதிபதி ஆட்சிநாதனான சனீஸ்வர பகவானும் சஞ்சாரம் செய்கிறார். திறமைக்கு ஏற்றபடி மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். ஆரோக்கியம் மேம்படும். புதியதொரு செயல்பாடுகள் நன்மையை ஏற்படுத்தும். நல்ல நடவடிக்கை சுப மாற்றத்தை உண்டாக்கும். மகிழ்வாக இருப்பீர்கள் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களை. இந்த நாள் முருகப்பெருமானுடைய வழிபாடோடு பிரதோஷ வழிபாடையும் மேற்கொள்வது நலம் தரும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் ஜீவன தொழில் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ துர்கை அம்மன். வெள்ளிக்கிழமை தினம் 10:30-12 ராகு கால நேரம், காலை நேரம். அந்த நேரத்தில் குங்கும அர்ச்சனை செய்து வழிபடலாம். ஆக இந்த நாளில் நீங்கள் துர்கை அம்மனுடைய வழிபாடு செய்யும்போது ஸ்ரீ துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை கனி கொண்டு மாலை சாற்றி வழிபடலாம். செந்தாமரை மலர்கள் கொண்டு அலங்கரிக்கலாம். சிகப்பு நிற வஸ்திரங்கள் சாற்றலாம். மாதுளை பழ நிவேதனம் செய்வது மிக விசேஷம். ஆக இந்த ராகு கால நேரத்தில் துர்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடலாம். புதிய அகல் விளக்கில் நல்லெண்ணெய் இட்டு தூயமான பவித்திரமான எண்ணெயாக இருக்க வேண்டும். கலப்படங்களோடு எதையும் செய்யாதீர்கள். கலப்படமற்ற தரம் நிறைந்ததாக இறைவனுக்கு செய்யுங்கள். அப்பொழுது உங்களுடைய பிரார்த்தனைக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு. அதே போல மாலை நேரம் நந்தியம் பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்ளுங்கள். சுக்கிர பிரதோஷம் என்று பெயர். தேடல் உண்டாக்கும். கடினமானதையும் மிக சாதாரணமாக முடிப்பீர்கள். வேலையாட்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தேவதை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி தெய்வம். ஆக இந்த நாளில் வழிபாடு முறைகளை செய்வதோடு இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யலாம். பசுக்களுக்கும் எருதுகளுக்கும் பழம், சர்க்கரை பொங்கல், பச்சை காய்கறிகள், இனிப்பு வகைகளை தானமாக கொடுப்பது நல்லது. நந்தியம் பெருமானுடைய காயத்ரி மந்திரம் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை முழுமையாக கேட்டு அதே போல செய்து வாருங்கள். நல்லது நடக்கும். இன்றைய நாள் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். பணிவாக இருக்க வேண்டும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சூழல் அமையும். வியாபாரத்திலும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களிலும் பொறுமையாகத்தான் முடிவெடுக்க வேண்டும். பிறரோடு ஒத்துழைப்பாக அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். அதுவே சிறப்பு. இந்த நாள் மன நிறைவு, மன அமைதி வேண்டி வழிபடுங்கள். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக
கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியின் 2ஆம் வீட்டில் ராசிநாதன் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் வீட்டில் கலகலப்பான சூழல் ஏற்படும். கடகராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளில் இருப்பீர்கள். எடுத்து செல்லக்கூடிய பொருட்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைவீர்கள். திறமைகளை வெளிப்படுத்துவதில் சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். அரசு சம்பந்தமான வழியில் எதிர்பார்த்த உதவிகளால் திருப்தி ஏற்படும். பேச்சுக்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். பெருமை நிறைந்த நாள். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சிவபெருமானுடைய வழிபாடுக்கு நல்லது. பிரதோஷ தினமாக இருப்பதால் சிவபெருமானுக்கு அதிக அளவில் அபிஷேகங்கள் செய்யலாம். அதிலும் வெள்ளிக்கிழமை தினமாக சுக்கிர பிரதோஷமாக அமைவதால் நந்தியம் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் வெண்மை நிறத்தால் ஆன பொருட்களை அதிக அளவு அபிஷேகம் செய்யுங்கள். பசும்பால் கொண்டு அபிஷேகம். கறந்த பாலை எடுத்து அபிஷேகம் செய்வது விசேஷம். பசும் தயிர், தேங்காய் பால் அபிஷேகம். கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம். பச்சரிசி, மாப்பொடி கொண்டு அபிஷேகம் செய்தால் கடன் பிரச்சனை தீரும். பணம் சார்ந்த சங்கடங்கள் மறையும். தேவைகள் நிறைவேறும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் அமைதியான சூழல், மகிழ்ச்சியான ஒரு நிலை ஏற்படும். வெளியே செல்பவர்கள் பொருட்களின் மீது கவனம் வேண்டும். புதிய பொருள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஆதாயத்தை அதிக அளவில் பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தேவதை சிவபெருமான். ஆக பிரதோஷ நாளாக இருப்பதால் பூசம் நட்சத்திரக்காரர்களை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுங்கள். பொன் பொருட்கள் வாங்கக்கூடிய நிலை உண்டாகும். திறமைகளை லாவகமாக வெளிப்படுத்துவீர்கள். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவதால் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல உதவிகள் கிடைக்கும். மன திருப்தி நிறைந்த நாள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு திருமால். ஆக வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதாலும் பிரதோஷ நாளாக இருப்பதனாலும் சிவபெருமானையும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளுடைய வழிபாடு நல்லது. மாலை 4:30 முதல் 6 மணி வரையில் ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு செய்வது மிக சிறப்பு. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யகம். ஆக ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இந்த ஸ்லோகங்களை 11 முறை உச்சரிக்கலாம். பிரதோஷ வேளையில் 4:30 முதல் 6 மணி வரையில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம், பசும்பால் பசுந்தயிர் கொண்டு அபிஷேகம் செய்வது நல்லது. அதே நேரத்தில் சிவபெருமான் அபிஷேக பிரியர், திருமால் அலங்கார பிரியர். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு பூக்களினால் மலர் அலங்காரம் செய்து வழிபடுங்கள். பழங்கள் வைத்து நிவேதனம் செய்வது நல்லது. நட்சத்திர அமைப்பின்படி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அதிலும் ராகு பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய சஞ்சாரமும் அமைகிறது. ஆக
ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் பெருமாளுடைய வழிபாடு, தாயாருடைய வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு செய்தால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு மிகுந்த வலிமை, பலம் கிடைக்கும். தொட்டது துலங்கும், எண்ணியது சிறப்பாக நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்ம ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் பிரதோஷ நாள். சிவபெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். மனதில் புதிய வேலை நிமித்தமான சிந்தனை அதிகரிக்கும். சமூகம் சார்ந்த வேலைகளில் ஆர்வம் உண்டாகும். எதிலும் பொறுமையாக செயல்படுவது நல்லது. எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும். சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் சில நுட்பங்களை அறிவீர்கள். மன அமைதி, சாந்தம் வேண்டிய நாள் சிம்மராசி அன்பர்களே. விரய பாவகத்திலிருந்து சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு பிரவேசிக்க போகிறார். ஆக விரயஸ்தானாதிபதி சந்திர பகவானுடைய நுழைவு உங்களுடைய ராசிப்படி சில மாற்றத்தை உண்டு பண்ணும். எண்ணம் தெளிவாக இருந்தால் நிச்சயம் அனைத்தும் கைகூடி வரும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள். பயனற்ற விவாதங்களை தொடர வேண்டாம். மன அமைதியோடு இருந்து சிந்தனைகளில் தெளிவு பெற்று வேலைகள் நேர்மறையாக செய்யும் போது அதற்குண்டான பலன் நிச்சயம் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் வைத்துக் கொள்ள வேண்டாம். ஆசைகளை தவிர்ப்பது நலம். கூடுமான வரையில் இன்றைய நாளுக்கான வேலைகள் சிறப்பாக அமைய சிவ நாமத்தை, சிவ மந்திரத்தை உச்சரித்து கொண்டு வாருங்கள். ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தையும், சிவாய நமவோம் எனும் மந்திரத்தையும், பஞ்சாட்சரமான வயநமசி, மசிவயன, யனம சிவ, சிவய நம, நம சிவய, இந்த பஞ்சாட்சரத்தோடு உங்களுக்கு தெரிந்த சிவ மந்திரத்தை உச்சரித்து கொண்டு வந்தால் மனம் சார்ந்த சங்கடங்கள் மறையும். சந்திர பகவானை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான் தேவதை. புதியதொரு எண்ணங்கள் அதிகரிக்கும். வேலை சம்பந்தமான சிந்தனைகள் உண்டாகும். ஆர்வம் பெறுவீர்கள். எதிலும் பொறுமையாக செயல்படுவது நல்லது. மகம் நட்சத்திரக்காரர்களே, எதையும் அலட்சியமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை தினம், சுக்கிர பிரதோஷம். ஆக பூரம் நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடோடு சிவபெருமானுக்குண்டான அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். கற்கண்டு நிவேதனம் செய்வது, கற்கண்டினால் சர்க்கரை பொங்கல் செய்வது விசேஷம். கற்கண்டு என்பது மகாலட்சுமிக்கு உரிதான நிவேதனம். இன்றைய நாளில் மொச்சை சுண்டல் வைத்து வீட்டில் வழிபட்ட அந்த பிரசாதத்தை குடும்ப நபர்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். வெளி நபர்களுக்கு கொடுக்கக்கூடாது. சிவ ஆலயங்களுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகளை செய்யுங்கள். பணம் நெருக்கடியான சூழ்நிலைகள் மறையும். வரவுக்கும் செலவுக்கும் சரியாகவே இருக்கும். எதிர்பாராத சில செலவுகள் காரணமாக நெருக்கடிகள் உண்டாக்கி மறையும். சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. கவனமாகவே இருங்கள். உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி ராசிப்படி பார்க்கும்போது கணவருடைய, துணைவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக சில பொருளாதார நெருக்கடிகள் சந்திக்க வேண்டியிருக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் சிவபெருமான். சிவசூரிய வழிபாடு இன்றைய நாள் மிக மிக நல்லது. வெள்ளிக்கிழமை தினம் பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு அதிக எண்ணிக்கையிலான அபிஷேகங்கள் செய்தால் நிச்சயம் உங்களுடைய குடும்பம் சிறப்புமாக இருக்கும். மன நிம்மதி கிடைக்கும். நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். சாந்தமாக இருக்க வேண்டிய நாள்.
விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். விளையாட்டு வீரர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணித்து வருவது நல்லது. இந்த நாள் மன அமைதி பெற்ற நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. காக்கும் திருமால் திருவருளே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அரசு சார்ந்த விஷயங்களில் பொறுமையை கையாள வேண்டும். வெளியூர் தொடர்பான கல்வி வாய்ப்புகள் சாதகமாகும். எதிர்பாராத தன வரவுகளால் பொருளாதாரம் மேம்படும், வருமானம் கிடைக்கும். வியாபாரத்தில் சற்று விழிப்புணர்வாகவும் செயல்பட வேண்டும். மறைமுகமாக இருக்கக்கூடிய தடைகளை புரிந்து கொள்வீர்கள். இன்பம் நிறைந்த நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு. சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது அதீத நன்மையை தரும். நட்பு என்று பார்க்கும்போது மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். சிவசூரிய வழிபாடு நல்லது. பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரியுங்கள். பிரதோஷ நாள் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தும். ஆக சிவ மந்திரமான பஞ்சாட்சரத்தை பிரதோஷ கால வேளையில் நீங்கள் உச்சரித்துக் கொண்டே இருங்கள். மௌன விரதத்தை அனுஷ்டிப்பது, தியான நிலையில் அமர்ந்து 1.5 மணி நேரம் 4:30 முதல் 6 மணி வரையில் சிவ நாமத்தை, ருத்ர நாமத்தை பாராயணம் செய்வது நலம் பயக்கும். இந்த நாளில் காளைகளுக்கு சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்யலாம். பச்சை காய்கறிகள், பழங்கள் மற்றும் இனிப்பு வகைகளை உணவாக கொடுப்பது நல்லது. சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் தான் பிரதோஷ கால வேளையில் புறப்பாடு வருவார், பிராகார சுற்று வருவார். உத்திரம் நட்சத்திரக்காரர்களை விருப்பமான பொருட்களை வாங்குவதோடு ஒவ்வொரு காரியத்திலும் நிதான போக்கோடு செயல்படுங்கள். அரசு சார்ந்த விஷயங்களில் பொறுமையை கையாள்வது நல்லது. வெளியூர் தொடர்பான வாய்ப்புகள் கைகூடி வரும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான் 12வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ராசியின்படி சந்திர பகவானுக்கான அதி தேவதை ஸ்ரீ அன்னை அபிராமி லலிதா பரமேஸ்வரி வழிபாடு மிக நல்லது. வெள்ளிக்கிழமை தினம் அம்மன் கோவிலுக்கு சென்று பிறை சூடிய சக்தி வழிபாடு செய்யலாம். காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, விசாலாட்சி போன்ற பெண் தெய்வ வழிபாடு இன்றைய நாள் செய்வது மிக விசேஷம். குங்கும அர்ச்சனை செய்யலாம். மல்லிகைப்பூ சாற்றி வழிபடலாம். சந்திர பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரங்களையும் உச்சரிக்கலாம். மிகுந்த நலம் பயக்கும். பொருளாதாரம் மேம்படும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். எதிர்பாராத தன வரவுகளால் வருமானம் பெருக்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களே, 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் பாவகத்தில் சுக்கிர பகவானோடு செவ்வாய் பகவானும் சனீஸ்வர பகவானும் சஞ்சரிக்கின்றனர். ருணரோக சத்ரு பாவகத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. வியாபாரத்தில் சற்று விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். வாடிக்கையாளர்களிடத்தில் கோப உணர்வுகளை வெளிப்படுத்தாதீர்கள். பணம் சம்பாதிப்பது முக்கியம் என்றாலும் அதனை நியாயமாகவும் மன சஞ்சலங்கள் இல்லாமல் சம்பாதிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். மறைமுகமான தடைகளை புரிந்து கொள்வீர்கள். பொதுவாக பார்க்கும்பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்பம் நிறைந்த நாளாக இருக்கும். சங்கடங்கள் மறைய சந்திர பகவானுடைய வழிபாடு, சூரிய பகவானுடைய வழிபாடு செய்வது நல்லது. வலது கண்ணாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான்.
இடது கண்ணாக செயல்படுபவர் சந்திர பகவான். ஆகவே உங்களுடைய நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவானாக இருப்பதால் இன்றைய நாள் வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்கள். பிரதோஷ காலத்தில் நந்தியம் பெருமானுக்கு ஸ்லோகங்களையும் பழ மாலை, காய்கறிகள் மாலை, பூக்களினால் மாலை, இனிப்புகளினால் மாலைகள் செய்து அணிவித்து வழிபடுங்கள். மன நிம்மதி கிடைக்கும். உடல் நலம் சீரும் சிறப்புமாக அமையும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாரே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கோச்சார அமைப்பின்படி பார்க்கலாம். பிரதோஷ நாள். வியாபாரத்தில் லாபம் மேம்படும். குடும்பத்தில் மன அமைதி உண்டாகும். கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். மாணவ மாணவிகளுக்கு ஆர்வம் ஏற்படும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சமூகம் தொடர்பான வேலைகளில் மதிப்பு மேம்படும். மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து செயல்படுவீர்கள். பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு பிறக்கும். துலாம் ராசி அன்பர்களே, ராசிநாதன் சுக்கிர பகவான் 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவான், குடும்ப அதிபதி வாக்குஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவானும் ராசிநாதனும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சனீஸ்வர பகவான் என 3 கிரகங்களும் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறது. சமூகம் சார்ந்த வேலைகளில் மதிப்பு அதிகரிக்கும். கொடுத்த வேலைகளை மிக சரியாக முடிப்பீர்கள். கடந்த கால சங்கடங்கள் மறையும். வழக்கு வியாஜ்யங்களில் இருந்த பிரச்சனைகள் சில முடிவுக்கு வரும். பழைய சங்கடங்கள் மறையும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவு மேம்படும். உதவிகள் கிடைக்கும் நாள். சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தேவதை ஸ்ரீ முருகப்பெருமான். இன்றைய நாள் பிரதோஷ தினமாக இருப்பதால் சிவபெருமானுடைய வழிபாடு செய்வது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு மிக நல்லது. திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமான் எப்பொழுதும் கையில் லிங்கத்தை வைத்து கொண்டிருப்பார். ஆக சிவபெருமானை வணங்கினாலே முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமானவர்களாகி விடுவீர்கள். சிவ மந்திரத்தை பாராயணம் செய்வது நல்லது. தெரிந்தது ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்கிற திருமந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே வாருங்கள். மௌன விரதம் அனுஷ்டிப்பது நல்லது. நட்சத்திர அமைப்பின்படி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். லாபம் மேம்படும். குழப்பங்கள் விலகும். வேலைகளில் மதிப்பு அதிகரிக்கும். பணியிட சூழல் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்.
சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு இன்றைய நாள் நல்லது. வெள்ளிக்கிழமை தினம் காலை 10:30 முதல் 12 மணி வரை ராகு கால நேரம். பொதுவாக வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய ராகு கால வேளையில் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடும் போது எதிரிகள் தொல்லைகள் மறையும், கடன் நீங்கும், உடல் உபாதைகள் அகலும், தன வரவு உண்டாக்கும், குடும்பத்தில் சேமங்கள் லாபங்கள் அதிகரிக்கும். ஆகவே சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு முறைகளை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். குணநலன்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பிறருடைய பலம் என்ன, பலவீனங்களை என்று அறிந்து செயல்படும் போது உங்களுக்கு நல்லதொரு மதிப்பு அதிகரிக்கும். பழைய கடந்து போன சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். ஓரளவிற்கு யோகம் நிறைந்த நாளாகவே அமைகிறது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய நட்சத்திரம். விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் மேஷத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடு, சிவபெருமானுடைய வழிபாடு செய்தால் மிக நல்லது. பிரதோஷ தினமாக இருப்பதால் அபிஷேகங்களை அதிகமாக செய்து வழிபடுங்கள். நந்தியம் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் ஆராதனைகள் செய்து வழிபட்டால் பூர்வ ஜென்ம கடன்கள் நீங்கும், கர்ம வினைகள் குறையும், சுப யோக ராஜ யோக பலன்களை நீங்கள் பெற முடியும். நல்லதொரு முடிவு பிறக்கும், உதவிகள் மேம்படும் நாள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கடந்து போன சில பிரச்சனைகளுடைய சுவடுகள் மறையும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவும் ஆனந்தம் பெருகக்கூடிய நாளாகவும் அமையும். நல்வாழ்த்துக்கள். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். ராசிநாதன் செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டில் விரய பாவாதிபதியோடு ராசிநாதனும் சேர்ந்து சனீஸ்வர பகவானோடு இணைந்து சஞ்சாரம் நடக்கின்றன. நினைத்த வேலைகளை உடனுக்குடன் முடிப்பீர்கள். விருச்சக ராசி அன்பர்களே, முதலீடு சார்ந்த ஆலோசனைகள் பெறக்கூடும். பயணங்களின் மூலம் மனதளவில் மாற்றம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். அரசு சம்பந்தமான வகையிலிருந்து வந்த தாமதங்கள் விலகும். உத்தியோகத்தில் பொறுப்பு மேம்படும் நாள். தெளிவுகள் பிறக்கும். பணம் சார்ந்த கொள்முதல் சார்ந்த விஷயங்களை பற்றி பிறரோடு கலந்து ஆலோசிப்பது நல்லது. சுயமாக எடுக்கக்கூடிய முடிவுகளை தவிர்த்து விடுங்கள். விருச்சக ராசி அன்பர்களே, மிகப்பெரிய சில வேலைகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். எந்தவிதமான பொறுப்புகளையும் மற்றவர்களிடத்தில் ஒப்படைக்காமல் உங்களுக்கான திறமையை கொண்டு அதனை செய்தால் பேரும் புகழும் கிடைக்கும். குடும்ப நபர்களால் ஆதரவு பெருக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு துணையாக இருப்பார்கள். சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த நட்சத்திரம். அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி விசாக நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அறிமுகம் உண்டாகும். எடுத்த வேலைகளை மிக திருப்திகரமாக முடித்து காட்டுவீர்கள். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் சிவபெருமான். பிரதோஷ நாளில் அனுஷம் நட்சத்திரக்காரர்களே, சிவபெருமானுக்குரிய அபிஷேகங்களை அதிக அளவில் செய்வதும் நந்தியம் பெருமானுக்குண்டான அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்வது விசேஷம். நட்சத்திரத்தினுடைய அதிபதி சனீஸ்வர பகவான் 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார்.
மனதளவில் மாற்றங்கள் இருக்கும். பயணங்களின் மூலம் சில மாற்றங்களை உணர்வீர்கள். மகிழ்ச்சியான செய்திகள் உண்டாக்கும். தாமதங்கள் விலகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களே, கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி ஒவ்வொரு விஷயத்தையும் தைரியமாக முன்னெடுத்து செல்வீர்கள். மன அமைதி இருக்கும். வருமானத்திற்குண்டான எண்ணங்கள் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தேவதை ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாளுடைய வழிபாடு நல்லது. புதன் பகவான் உங்களுக்கு நட்சத்திர அதிபதியாக இருப்பதால் இந்த பிரதோஷ நாளில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு நல்லது. மாலை 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்யலாம். கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்வது, தேங்காய் பால் கொண்டு அபிஷேகம் செய்வது மிக விசேஷம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யகம் என்று ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை 27 முறை இந்த ஸ்லோகத்தை சொல்லி உச்சரித்து வணங்கி வாருங்கள். இந்த பிரதோஷ நாளிலிருந்து உங்களுக்கு நல்லதொரு வளர்ச்சியை நீங்கள் உணர முடியும். கேட்டை நட்சத்திரக்காரர்களே, இந்த நாளில் பொறுப்பு மேம்படும். தாமதங்கள் நீங்கும். அரசு சார்ந்த வேலைகள் கை கொடுக்கும். மன நிறைவு ஏற்படும். எண்ணத்தில் தெளிவு உண்டாகும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சிவபெருமானுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். தொழில் சார்ந்த பயணங்களில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். தனுசு ராசி அன்பர்களே, மனதில் இறை சார்ந்த சிந்தனை கூடும். தெய்வ வழிபாட்டின் மீது நாட்டம் இருக்கும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். புதிய யுக்திகளை கையாளக்கூடிய அமைப்பு உண்டு. வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும். எழுத்து துறைகளில் சாதகமான சூழல் உண்டாகும். வருமான வாய்ப்புகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். வீடு மனை தொடர்பான வேலைகளில் பொறுமையாக இருக்க வேண்டும். வங்கியினுடைய கடன் உதவிகள் கேட்டு நீங்கள் காத்திருக்கலாம். நிலம் வாங்கக்கூடிய விதங்களில் மற்றவர்களோடு அனுசரித்து நடக்க வேண்டும். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகள் பற்றிய புரிதல் ஏற்படும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள் தனுசு ராசி அன்பர்களே. உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய புரிதல் ஏற்படும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதீத நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயகமூர்த்தி. தெய்வம் தேவதை. விநாயகப் பெருமானை தினந்தோறும் நீங்கள் வழிபட்டு வந்தாலே போதுமானது. தடை தாமதங்கள் நீங்கும். செயல்களில் வெற்றி உண்டாகும். தினந்தோறும் அருகம்புல் சாற்றி விநாயகப் பெருமானுக்கு தோப்பு கரணம் இட்டு வழிபடுங்கள். தங்க தடைகள் நீங்கி வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். ராசிப்படி பார்க்கும் பொழுது கேத்து பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தனுசு ராசி அன்பர்களே, கேத்து பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடலாம். சிவபெருமானுடைய வழிபாடுக்கு உகந்த நாள் பிரதோஷ தினம். உங்களுடைய ஆசைகள் கைகூடும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இறை சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றங்கள் உண்டாகும். மன நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களே, பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் தெய்வம்.
வெள்ளிக்கிழமை தினம் உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக அமைகிறார். ஆகவே உங்களுடைய செயல்களில் சாதகமான சூழல் உண்டு. வருமான வாய்ப்புகள் பெருக்கும். எழுத்துத் துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். புது விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் கூடும். மனம் நிம்மதியாக இருப்பீர்கள். வருமானத்திற்கான வழி கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதி தேவதை சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமான் பிரதோஷ நாள். ஆக உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி சூரிய பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். பொறுமை அவசியம். தலைமை அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மற்றவர்கள் பேசக்கூடிய விஷயங்களை பொறுமையாக நிதானத்தோடு கேட்க வேண்டும். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். இந்த நாள் மன நிறைவு பெற ஆன்மீக வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் நிதானமான செயல்களால் நல்ல மதிப்பு உண்டாகும். உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் மேம்படும். வியாபாரத்தில் மாற்றமான தருணங்கள் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, தன வரவுகள் கிடைக்கும். பணம் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்காலம் சார்ந்த எண்ணங்களால் குழப்பம் உண்டாகும். முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். பணம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். குடும்ப பாவகம் வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 3வது இடம் சகோதர பாவகத்தில் 3 கிரகங்கள் கூட்டணியாக அமைகின்றன. ராகு பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மகர ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமான், தேவதை. மதிப்பு உண்டாகும். நட்சத்திரத்தின் அதிபதி ராசியின் 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். நிதானமான செயல்களால் மட்டுமே உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பெருகும். பலம் என்ன பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே, இன்றைய நாள் பிரதோஷ தினமாக இருப்பதால் சிவபெருமானுக்கு குளிர குளிர அபிஷேகங்கள் செய்தாலே போதும். உங்களுடைய நட்சத்திர பலன்கள் முழுமையாக கிடைக்கும். சூரிய பகவான் பலமாக இருந்தாலே அரசாங்க வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தேவதை ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி. நட்சத்திர அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு
8ஆம் இடத்தில் பிரவேசம் செய்ய போகிறார். எதிர்காலம் சார்ந்த எண்ணங்களால் குழப்பங்கள் உண்டாகும். முயற்சிகளில் அனுபவங்கள் இருக்கும். மாற்றமான தருணங்கள் உண்டாகும். தன வரவுகள் கிடைக்கும் நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தேவதை ஸ்ரீ முருகப்பெருமான் தெய்வம். அனுபவம் ஏற்படும் நாள். செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவானோடு உங்களுடைய ராசிநாதன் சனீஸ்வர பகவானும் சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். கவனமாக இருக்க வேண்டிய நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே, அனுபவங்கள் ஏற்படும். சிந்தித்துதான் உங்களுடைய வேலைகளை கவனிக்க வேண்டும். பொறுமை, நிதான போக்கு அவசியம். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியம், எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது விரய பாவகத்தில் 4 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும். இன்று விருப்பமான பலன் காண சாதகமான நாள் அல்ல. நீங்கள் உங்களுடைய முன்னேற்றம் குறித்து கவலைப்படுவீர்கள். எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். புதியதொரு முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். அலைப்பாயக்கூடிய சிந்தனைகள் காரணமாக சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும். வேலையிடத்தில் கடினமான சூழல் ஏற்படும். நீங்கள் சில சௌகரியங்கள் விட்டுக் கொடுக்க நேரலாம். தொழில் சார்ந்த விஷயங்களிலும் எச்சரிக்கை வேண்டும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் இல்லை என்றால் அமைதியாகவும் அந்த இடத்தில் இருந்து நீங்கள் வெளிவருவது நல்லது. உங்கள் துணையோடு நல்ல உறவை பராமரிக்க முடியாது. நண்பர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் தவறான முறையில் நடந்து கொள்ளலாம். ஆக நேர்மையான முடிவுகளாக இருக்க வேண்டும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள். உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய விஷயங்களின் தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் செய்வது நல்லது. ஆடம்பரமான பொருட்கள் மீது ஈடுபாடு உண்டாக்கும். திடீர் பயணங்களால் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படும். பிறருடைய ஆதரவு அதிகம் உண்டு. மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த நிலைப்பாடுகளில் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். அரசு சார்ந்த காரியங்கள் உங்களுக்கு சற்று காலதாமதமாகவே நடக்கும். நிதி நிலைமை ஸ்திரத்தன்மை இல்லாதபடி இருக்கும். தொடர்ந்து ஒரு சில வருமானம் எதிர்பார்க்கும் போது அவை குறையலாம். சேமிப்பதற்கு குறைந்த வாய்ப்புகளே உண்டு. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் குறித்த கவலை இருக்கும். அவர்களின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய நேரலாம். மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஆசிரியர்களுடைய ஆதரவு இருக்கும். வியாபாரத்திலும் எச்சரிக்கையாக இருங்கள். செய்யக்கூடிய தொழிலிலும் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. முதலீடு சார்ந்த விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும். பிறரிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆடம்பரமான பொருட்கள் மீது ஈடுபாடு இருக்கும். சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும். பயணங்களால் சோர்வுகள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு நிறைந்த நாள். மனச்சோர்வு உண்டாகும். சஞ்சலங்கள் நீங்கும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ.
ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626366. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருளோடு இந்த தினத்தை தொடங்குங்கள், நல்லதே நடக்கும். ராசியிலேயே ராகு பகவானுடைய சஞ்சாரம், உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இன்றைய தினம் கிடைக்கும். இன்று சிறந்த வளர்ச்சி காணப்படும். ஆன்மீக ஈடுபாடு சிறந்த ஆறுதல் தரும். நீங்கள் விரைவில் புனித யாத்திரை மேற்கொள்வீர்கள். மீனராசி அன்பர்களே, அந்த ஒரு தருணமானது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். வேலையை பொறுத்தவரை நல்ல பலனடைவீர்கள். உங்களுடைய கடின உழைப்பிற்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் சற்று குறையும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். உங்கள் துணையோடு இணைந்து வீட்டில் நடைபெற இருக்கும் சுப நிகழ்ச்சி குறித்த திட்டங்களை மேற்கொள்வீர்கள். இதனால் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கிட்டும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். படிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இருப்பீர்கள். வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும். சிந்தனைகள் நன்றாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபம் நிறைந்த நாள். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்வான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும். மீனராசி அன்பர்களே, இன்று நிதி நிலைமை சிறப்பாகத்தான் இருக்கும். இன்று நீங்கள் சிறந்த அளவிலாவது முன்னேறுவதற்கு முயற்சி செய்வீர்கள். பணம் ஏதாவது ஒரு வகையில் குறைந்த அளவாவது செலவாகலாம், கவனமாக இருங்கள். இன்று ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் திடமான ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, ராசியினுடைய அமைப்புக்கு ஏற்றாற்போல் நிறைவான மகிழ்வான நாளாகத்தான் தொடங்குகிறது. முயற்சிகள் கைகூடி வரும். புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். மனம் நிறைந்த சந்தோஷமான வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். தம்பதியர்களிடையே நல்லதொரு ஒற்றுமையும் நல்ல இணைப்பும் இருக்கும். காதலர்களுக்கு ஏற்ற நாள். மன நிறைவாக பேசுவீர்கள். மன நிறைவான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிப்பதால் மன திருப்தி இருக்கும். ஆற்றல் அதிகரிக்கும். மிகுந்த சக்தி வாய்ந்தவராக நீங்கள் உணர்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். குழப்பங்கள் விலகும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். ஆர்வமின்மை குறையும். தொழில் அபிவிருத்தி உண்டாகும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு லாபம் மேம்படும். சூழ்நிலை சிறப்பாக அமையும்.
பிள்ளைகள் வாழ்க்கையில் உயர்வு ஏற்படும். பெருமை நிறைந்ததாக அமையும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நம்முடைய சேனல் சார்பாக நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். DTCP approved and RERA registered plots அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் நமது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பு வசதியோடு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களிடம் முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். புதிதாக வளர்ந்து வருகின்ற SH 120 நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. நமது மனைப்பிரிவிற்கு அருகாமையில் மப்பேடு ஜங்ஷன் உள்ளது. அந்த மப்பேடு ஜங்ஷனில் இருந்து சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார்சத்திரம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கும் உடனடி பேருந்து வசதி உண்டு. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது பெரிய விமான நிலையம் 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றி 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சவிதா மருத்துவமனை, சென்ட் ஜோசப் மருத்துவமனை, சென்ட் மேரிஸ் மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் மிக பிரபலமான 6 பள்ளிகள், 4 கல்லூரிகள் இருக்கின்றன. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதி மற்றும் சர்ச் அருகில் இருக்கின்றன. சுமார் 18,300 தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைய இருக்கிறது. நமது மனைப்பிரிவிற்கு 15 நிமிட தூரத்தில் இருக்கும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள். 6000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மிக மிக பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சுற்றி சுமார் ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் தொழில் நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் 2 பேரலல் ரன்வே அமைக்க முதற்கட்டமாக ரூபாய் 3000 கோடியும் 2ஆம் கட்டமாக ரூபாய் 2000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்கள், அதை சார்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் 60 பில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் அமைய உள்ளது. MMLP அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கின் 6 முக்கிய செயல்பாடுகள்: சரக்கு கூட்டல் மற்றும் விநியோகம் மற்றும் பல்முனை சரக்கு போக்குவரத்து, ஒருங்கிணைந்த சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப ஆதரவு, மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், சுங்கவரி தேர்வு மையம், 10,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, 40,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, இவை அனைத்தும் MMLP-யில் செயல்படுத்தப்பட உள்ளது. 2026இல் இந்த திட்டம் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MMLP-யின் சிறப்பு அம்சங்கள்: தமிழ்நாட்டின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகில் அமைய இருக்கிறது. 159 ஏக்கரில் 1200 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைய இருக்கின்றன. 46,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்படும். ரயில்வே துறை, விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் தமிழ்நாட்டின் முதல் வளர்ச்சி திட்டம் இதுவே ஆகும். MMLP-யின் வளர்ச்சியானது இந்தியாவின் GDP-யில் 14 8.9 குறைக்க உதவும் என்று கணிக்கப்படுகிறது. NH4 தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூருக்கு 15 நிமிட தூரத்தில் உள்ளது. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது விமான நிலையம் நமது மனைப்பிரிவில் இருந்து 10 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, வண்டலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்து வசதியும் உள்ளது. 20 நிமிட பயண தூரத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையம் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. சட்ட வல்லுநர்களுடைய முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நமது மனையிலிருந்து 10 நிமிட தொலைவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற டான் பாஸ்கோ, சென்ட் ஜோசப் பள்ளி, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிங்கேஸ்வரர் கோயில், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் அமைந்துள்ளது. சினிமா தியேட்டர் மற்றும் திருமண மண்டபங்கள் நமது மனைப்பிரிவிற்கு
மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளன. வருங்கால முதலீட்டிற்கான பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான பொன்னான நேரம். தொடர்புக்கு 9381162636 மற்றும் 9043192132